இன் வர்ஷிப். இதை தமிழிலே எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்னா, வழிபாட்டில் கடவுளின் வெளிப்பாடு. ஒன்றும் இல்லைங்க, இது தலைப்பு எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா, நான் வழிபடுற இடத்துல, நான் வழிபடுகிற நேரத்தில், நான் கடவுளை வழிபடும்போது கடவுள் வெளிப்படுகிறாரா? இன்னும் எளிமையாக சொன்னேன்னா, நான் ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்குறாரா? நான் வேணும்னா அந்த ஜெபம் கடவுள்கிட்ட போய் சேருதா? இன்னும் எளிமையாக சொன்னோன்னா, கடவுள் நான் வழிபடுகிற பொழுது அவர் என்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாரா? என்னுடைய தொழுகையை, என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? அதுதான் தலைப்பு. சரி வாங்க, ரொம்ப அழகான 3 வேத பாடம் கொடுத்துருக்குறாங்க. சங்கீதம் 148 வாசிச்சவங்க இன்னும் நல்லா உற்சாகமாக வாசிக்கணும். யாருமே வாசிச்சது 148 ஆமாம், நல்லா வாசிங்க. இன்னும் அதை ரொம்ப உற்சாகமாக வாசிக்கணும். அதில் ஒரு சில வசனங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் எல்லாம் இப்போ நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். என்ன அது? கல்மழையே. ஆமாம், அந்த வசனம் எங்கேமா ஸ்டார்ட் ஆகுது? ஆமாம், 8. அதுக்கு முன்னாடி வசனம் பூமியில் உள்ளவைகளே. ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுலேருந்து 148 சங்கீதத்தில். ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டுங்க, அந்த பவரோடு தான் வாசிக்கணும். இன்னும் ரொம்ப அழகான வார்த்தை. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகாமச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதிருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். இன்னும் ஒரு வல்லமையான வார்த்தை. கடவுள் நம்மளை மட்டும் அவரை தொழுது கொள்ளணும்னு படைக்கலைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும், உயிருள்ளது அல்லது உயிரற்றது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற எல்லாமே கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தனக்கான உருவாகின மனுஷன் என்ன பண்ணுகிறான்? கர்த்தரை மறந்து போகிறான். முதல் சப்டைட்டில், இந்த செய்தியினுடைய முதல் வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? இடம் அல்ல இருப்பே முக்கியம். இடம் அல்ல இருப்பே முக்கியம். ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது. என் சமூகம், அது இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை என்னங்க? மை பிரசன்ஸ் ஷல் கோ வித் தி. பிரசன்ஸ், கடவுளின் இருப்பு. இடம் முக்கியம் அல்ல. ஒரு ராஜாங்க ரொம்ப அழகா வீடு கட்டுறாரு. யாருக்கு வீடு கட்டுறாரு? கடவுளுக்கு வீடு கட்டுறாரு. எந்த ராஜா? சாலமோன் ராஜா. ஆனா சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில அது குறிப்பிடப்படல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாரு? தாவீது. தாவீது கடவுளுக்காக என்ன பண்ணோம்? ஒரு பெரிய தேவாலயம் கட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் பண்ண முடியல. கடவுள் சொல்றாரு, உங்களுடைய மகன் அதை செய்வான்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு? சாலமோன் மிகப்பெரிய நேர்த்தியான, இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு மிக அற்புதமாக ஒரு கடவுளுடைய தேவ ஆலயத்தை கட்டுகிறார். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். கட்டி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு என்ன பண்றாங்க? பிரதிஷ்டை பண்றாங்க. பண்ணும்போது இன்னைக்கு என்ன வாசிச்சோம்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22லேருந்து 30 வரைக்கும். என்ன பண்றாரு? அதுல அழகா ஜெபம் பண்றாருங்க. சாலமோன் பேசுறாரு, ஜெபிக்கிறாரு. ரொம்ப அழகா ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, கடவுளே, நான் கட்டின இந்த தேவாலயம் எவ்வளவு பெருசுங்க? ஒன்றும் இல்லை. ஏன்னா வானம் உமது சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. இந்த சின்ன ஆலயத்தில் போய் உங்களுக்கு பத்துமா? என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிறேன் சாமி. நம்ம நிறைய நேரங்களிலே கடவுளுடைய தன்மையை நாம் உணராமல் இருக்கிறோம். இடம் முக்கியம் அல்ல, கடவுளின் இருப்பு முக்கியம். இடம் முக்கியம் அல்ல, கடவுளின் இருப்பு முக்கியம். நீங்கள் ஒருவேளை ஒரு தனிப்பட்ட நபரை பின்தொடர்ந்து நீங்கள் போனால் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள். இவர் ரொம்ப நல்ல எனக்காக பிரசங்கம் பண்றாருங்க. அப்போ இவர் சொல்றதெல்லாம் என்னது? 100க்கு 100 இந்த உபதேசர் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்கேயே ஊன்ட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறீர்களோ, கடவுளை முழுமையாக நம்புகிறீர்களோ, அப்பதான் நான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்க முடியும். ஒரு அம்மா கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், நான் சிறு வயதில் இயேசுவை அறியாமல் இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையும் தெரியும், எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கையும் தெரியும். நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், கிறிஸ்தவர்களை அல்ல. நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், கிறிஸ்தவர்களை அல்ல. என்னையும் சேர்த்தாக நான் சொல்றேன். ஏன்னா நான் சொல்லுவதற்கும் என்னுடைய செயலுக்கும் வித்தியாசம் இருந்தால் யாராவது என்ன நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்ப எனக்கு கிறிஸ்துவை மிகவும் பிடிக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள்
தாங்கள் சொல்லுகிறதை செய்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ உங்களுக்கு மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய செயலுக்குமான இடைவெளி குறைவா இருக்கும். நான் சொல்றதை கொஞ்சமாவது செய்கிறவனா இருக்கும். அப்ப இங்க பெரிய தேவாலயத்திலே சாலமோன் எல்லாம் கட்டிட்டு என்ன பண்றாரு, கடவுள்கிட்ட கேட்கிறாரு, வாங்க சாமி இந்த தேவாலயத்துல வந்து தங்குப்பா. நான் கட்டின இந்த தேவாலயம் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா வானம் உங்களுக்கு சிங்காசனம், பூமி உங்களுக்கு பாதப்படி. நாங்கள் கட்டின இந்த கோயில் எவ்வளோ பெருசு சாமி, ஆனாலும் என்ன பண்ணோம், என் கூட வந்து நீங்கள் இருக்கணும். ரொம்ப அழகான இந்த ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை என்னவென்று சொன்னால், இடம் அல்ல இருப்பு தான் முக்கியம். நீ எங்க ஜெபம் பண்ற, நீ அழுது கொண்டு உன்னுடைய கண்ணீரை சிந்தி யாருமே உன்னை நேசிக்கல, வெறுத்துட்டாங்க, இந்த உலகமே என்னை கைவிட்டுடுச்சு, என்னை நேசிப்பதற்கும் என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்று நினைத்தாலும் உங்கள் கண்ணீர் கடவுள் பாதத்திலே போய் சேரும். நீங்க எங்க இருந்தாலும் நீங்கள் உண்மையான இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, உண்மையான உள்ளத்தோடு கடவுளை நோக்கி பார்க்கின்ற போது, அதனாலதான் ஒவ்வொரு சர்வீஸும் நம்ம தொடங்கும் போது ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோட கடவுளை தொழுதுகோ. முழுமையாய் நீ கடவுளை நம்பி அவருடைய பாதத்திலே நீ சரணடைந்தால், உன் வாழ்க்கை நீ சரண்டர் பண்ணினா கடவுள் உன்னோடு இருப்பார். நீங்க ஜெபம் பண்ணா எங்கே 2-3 பேரு என் பெயராலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன். அப்ப ஏங்க இந்த இடத்த சாலமோன் கட்டணும்? இந்த மகா பெரிய நகரமாகிய எருசலேமிலே இந்த மாபெரும் அரசன் இந்த மாபெரும் தேவாலயத்தை கட்டுகிறார். ஏன் கட்டணும்? அது கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், இங்கே வந்து தொழுது கொள்ள வேண்டும். 12 கோத்திரத்தாரும் இங்கே வந்து என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏசாமி அவருடைய உயிர் தெழுந்து போற பரத்துக்கு ஏறி போகும்போது என்ன தெரியுமா சொல்றாரு, இங்கு இல்ல உலகமெங்கும் தொழுது கொள்ள போகிற காலம் வரப்போகுது, நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களாக இருங்கள். எங்க? நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும், எங்க இருந்து சொல்றாரு, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப எங்கு தொழுது கொள்ளுகிற பொழுதும் கடவுள் இருக்கிறார். ஆனா நீங்க தொழுது கொள்ளுகிற பொழுது கடவுளுடைய இருத்தல், கடவுளுடைய பிரசன்ஸ், கடவுளுடைய இருத்தல் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். 2 பேருக்குள்ள சண்டை. என்ன பண்றாங்க, ஒருத்தர் கோயிலுக்கு போறதுக்கு மனசு வரல. என்ன பண்றாரு, நான் எப்படி போய் ராபோஜன் எடுப்பேன், எனக்கு மனசு கஷ்டமாகுது, என் கூட பிறந்த சகோதரனாச்சே, நான் அவ்வளோ நேசிக்கிறேனே, நான் எப்படி சண்டை போட்டு நான் போய் சர்ச்சில் நான் ராபோஜன் எடுக்கிறது. என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு உள்ளே போக முடியல, வீட்டு வாசப்படி மிடிக்கிறதுக்கு மனசு வரல, உள்ளே வராதன்ட்டாரு. தெருவில் நின்று பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு? ரொம்ப அழகான பாட்டு. ஆமாம், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா. நான் மட்டும் எப்படிப்பா போய் நான் கம்யூனியன் எடுக்க முடியும், நான் போய் ஜெபம் பண்ணால் என் ஜெபத்தை கடவுள் கேட்டுருவாரா? கேட்க மாட்டாரு. ஏன்? உனக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது. அப்போ என்னுடைய ஜெபத்தை கடவுள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் என் கூட பிறந்தவனை நான் நேசிக்கணும், என் உடன் பிறந்த சகோதரியை நான் நேசிக்க வேண்டும், என்னை பெற்ற தாயை நான் நேசிக்க வேண்டும், என்னை நேசிப்பது போல நான் மற்றவர்களை நேசிக்கணும். ஏசாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க, உன்னை நேசிப்பது போல உன் பிறனையும் நேசி. உங்களை வெறுத்தாலும், உங்களை உதாசீனப்படுத்தினாலும், உங்களை உதறி தள்ளிக்கொண்டே இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்களா இல்லையா? என் மகன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், சில நேரங்களில் கோவம் வந்து என்னை எதிர்த்து தான் பேசுகிறான். உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை, எல்லாமே என்ன பண்ணுறீங்க, என் தம்பிக்கு தான் செய்கிறீங்க, எனக்கு எதுவுமே செய்யலை, அதுக்காக என்ன பண்ணுறோம், பையனை வெறுத்துடுறோமா? இல்லை. அப்போ நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெறுக்காமல் இருக்கிறீர்களோ அதே போல உன் சகோதரனையும் உன் சகோதரியையும் ஏன் நீங்கள் வெறுக்கிறீர்கள்? அப்போ கடவுள் அங்கே இருக்கிறாரா? நான் ஜெபம் பண்ணும்போது கடவுள் கேட்பாரா? அவருடைய பிரசன்ஸ் இருக்குதா? இங்க சாலமோன் சொல்றாரு, இவ்வளோ பெரிய ஆலயத்தை தங்க தகடெல்லாம் வச்சுட்டேன், எல்லா ரத்தினங்களையும் ஆசாரியர்களையும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம், மிகப்பெரிய கடவுளுக்கான பலிகளை கொடுக்க போகிறோம். ஆண்டவரே நீங்க வாங்க, இது எங்களுக்காக அல்ல, உமக்காக நாங்கள். என் ஜெபத்தை கேளு சாமி, இந்த ஆலயத்துல வந்து தங்கு, என் மக்கள் ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கேளு, இந்த ஜெபத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு மாபெரும் அரசன். அவனை போல முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் ஞானியும் கிடையாதுங்க.
அப்போ அவ்வளோ பெரிய மாபெரும் அரசன் ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கடவுளுடைய இருத்தல் இருக்கிறதா? கடவுளுடைய பிரசன்ஸ் இருக்கிறதா? நான் ஜெபம் பண்ணா கடவுள் அங்கே நிற்கிறாரா என்ற கேள்வியோடு நீங்கள் ஜெபியுங்கள். அப்போ நான் எல்லாரையும் உண்மையாக நேசிச்சேன்னா கடவுள் என் ஜெபத்தை என்ன பண்ணுவார்? கேட்பார். நான் என்னை போல என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நான் நேசிச்சேன்னு சொன்னால் கடவுள் என் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் என்றைக்கு கடவுளுடைய பிரசன்ஸை, இருப்பை நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ உங்கள் ஜெபம் இமீடியட்டாக கேட்கப்படும். இடம் அல்ல, இருத்தல் தான் முக்கியம். ரெண்டாவது, எண்ணிக்கை அல்ல, செயலே முக்கியம். எண்ணிக்கை அல்ல, செயலே முக்கியம். எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப அழகா இருக்குது. எத்தனைப்பா? லட்சத்து ஏதோ ஒரு நம்பர் சொல்றாங்கம்மா. அந்த நம்பர்ல இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் அந்த பாட்டு தெரியாதான். ஆமா தானம்மா? இவங்களை தவிர வேற யாருக்கும் அந்த பாட்டு தெரியாது, அவங்களால கத்துக்கவும் முடியாது. என்னாச்சு? அவ்வளவு சிறப்பான பாட்டுங்க. அவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாமல் இருந்தது. இவர்கள் யார்? இந்த உபதேசியார் யாரு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா தெரியும்ல உங்களுக்கு. அப்போ உங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் உங்களை அறியாதவர்கள், தெரிந்தவர்கள் கேட்டா என்ன சொல்லணும்? எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி சொல்லணுங்களா? வாசிங்களா அடுத்தது வர வசனங்களை. 4வது வசனத்தை வாசிங்கம்மா. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் மீட்கப்பட்டவர்களாயிருந்தால், நீங்கள் எண்ணிக்கையிலே குறைவாயிருந்தாலும், நீங்கள் சாதாரணமாய் இருந்தாலும், நீங்கள் எளிமையாய் வாழ்ந்தாலும், கந்த துணியை நீங்க கட்டி கொண்டிருந்தாலும், நீங்கள் பசியோடு இருந்தாலும், கடவுள் உங்களோடு இருந்தால் உங்களுக்கான வரம், உங்களுக்கான வாழ்வு அது சிறப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மற்றவர்கள் உங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி அது மிக மிக பெரியதாக இருக்கும். எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் இங்கே இவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தை இருக்கிறது. அப்ப அந்த மீட்கப்பட்ட கூட்டத்திற்குள் நாம் போனோமா வேணாவா? இன்றைக்கு எனக்கு கிடைக்கிறத என்ன சொல்றது? நாளைக்கு கிடைக்கும் பலாக்காயை விட கரெக்டா நான் சொல்றேன். ஆமா, இன்னைக்கு எனக்கு சோறு கெச்சா போதுங்க, நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு துண்டு தூங்கணும்னா போதுங்க, என் பொழுது போயிடுச்சுங்க. நோ, நாம் அதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இம்மைக்கும் மறுமைக்குமான வாழ்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நான் போன முறை மெசேஜ்ல சொல்லும்போது சொன்னேன், இவரு மாதிரி சாவணும்னு ஆசையா இருக்குதுங்க. யாரை போல? எலியா போல சாவணுங்க. எப்படிங்க முடியுமா? தெரியல. அது கடவுள் நினைச்சதான் முடியும். உயிரோட வந்து எடுத்துன்னு போயிடுறாருங்க கடவுள். யோசிச்சு பாருங்க. அந்த மனிதனுக்கு பசி இருந்துச்சா? இருந்துச்சு. சாப்பாட்டு கஷ்டப்பட்டாரா? கஷ்டப்பட்டாரு. உயிருக்கு பயந்து ஓடினாரா? ஓடினாரு. காக்கா எடுத்துன்னு வந்து சாப்பாடு கொடுத்துச்சா? கொடுத்துச்சு. போய் குகையில தானே வாழ்ந்தாரு? இருக்குது. ஆனா அவரோடு யார் இருந்தது? ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பொருளாதாரத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் உலக தேவைகளை நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் உடைத்து விட்டு வெளியே வருவதற்கான ஒரு நாள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா உங்களோடு யார் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். உங்களோடு யார் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களோட இருக்கிறவர் என்ன பண்ணணும்? உங்களோட எப்பயோ அவர் இருக்கணும். அப்ப நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? அப்ப இருந்தா எலியாக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரெட்டத்தனையா கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம் இம்மைக்கும் மாத்திரமல்ல மறுமைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏசாமி கூட இந்த உலகத்தை திருத்துறதுக்கு எத்தனை பேருமா தேர்ந்தெடுத்தாரு? அப்போ எண்ணிக்கை ரொம்ப முக்கியமா? முக்கியம் இல்லையா? முக்கியமா. 12 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை கோடி இருக்கிறோம்? 140 கோடி இருக்கிறோம்ல. ஆனா ஏசாமி 12 பேர் தாங்க சூஸ் பண்றாரு. ஆனா அந்த 12 பேரும்
அதுல ஒருத்தர் விட்டுருங்க, அதுக்கு பதிலாக மத்தியாவை எடுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கடவுளுடைய திட்டத்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தார்கள். கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எங்க வீட்டு அம்மாவுக என்ன சொல்றாங்க, திட்டுறாங்கன்றதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, கடவுளை விட்டு போயிடக்கூடாது. என் ரொம்ப நெருங்கிய நண்பனுக்காக நான் கடவுளை மறுதளிக்க கூடாது. என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்பதற்காக நான் கடவுளை மறுதளித்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலேயும் நான் கடவுளை பற்றி கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கும். இவர்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, மீட்டெடுக்கப்பட்ட மக்கள், மீட்டெடுக்கப்பட்ட இவர்கள், ஆட்டுக்குட்டியானவருக்காக மீட்டெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் கரைபடியாதவர்கள், இவர்கள் குப்பையில இருந்தாலும் இவர்கள் மாசில்லாதவர்களா இருக்கிறார்கள். நீங்க எங்க இருக்கிறீங்கன்றதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்கன்றதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எந்த சூழ்நிலையிலே வேலை செய்கிறீர்கள் என்பதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களோடு யார் இருக்கிறார் என்பதை குறித்து கவலைப்படுங்கள். உங்கள் பட்சத்தில் யார் இருக்கிறார் என்பதை குறித்து கவலைப்படுங்கள். ரொம்ப அழகான வசனம் இருக்குதுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனிடம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை ஒருபோதும் கைவிடாத கடவுள். அப்ப யோசிச்சு பாருங்க, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாட்சியை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ரொம்ப கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா என்ன பண்ண முடியும், நம்மளால முயற்சி பண்ண முடியும். மனிதனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனா மாம்சம் மிகவும் பலவீனம் உள்ளதா இருக்கிறது. அப்ப அனுதினமும் எழுந்து ஆண்டவரோடு இணைந்து பயணம் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த மாரத்தான் ஓடுறாரு இல்லையா, அவர் ஒரே நாள்ல 10 கிலோமீட்டர் ஓடி கப்பு ஜெயிச்சிட முடியுமா? இங்க தம்பி ஒருத்தர் பாக்ஸர்லாங்கிறாரு, அவர் என்ன பிறந்த உடனே நேராக போய் சண்டை போட்டு கப்பு வாங்கிட்டு வந்துட்டாரா? இல்லை, எவ்ரிடே அவருடைய டயட்டு வேற, அவருடைய எக்ஸசைஸ் வேற, எவ்ரிடே ப்ராக்டிஸ் வேற. அப்போ கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பயணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, ரொம்ப அழகான வசனம். 7வது வசனத்தை வாசிங்களேன். மிகுந்த சத்தமிட்டு எல்லாவற்றையும் உண்டாக்கின கடவுளை தொழுது கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தொழுது கொள்ளாதீங்க, எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். ஆனா நாம என்ன சொல்றோம், வானங்களே கடவுளை தொழுதுகோ, அக்னியே கடவுளை தொழுதுகோ, கல்மழையே கடவுளை தொழுங்கன்னு சொல்றோம். ஆனா நிறைய பேர் நம்மளுக்குள்ள என்ன பண்றோம்னா, வானத்தை பார்த்து தொழுதுகிறோம், வானத்தை தொழுகிறோம், படைப்பை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா படைத்தவரை மறந்து போகிறோம். கடவுள் படைச்சதெல்லாம் என்ன பண்றோம், வணங்குறோம். ஆனா படைத்த கடவுளை மறந்து போகிறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்கள் யாரை தொழுது கொள்ளுகிறீர்கள்? அது போய் என்னங்க எல்லாரும் போல 10ல் 11 நான் இருந்துட்டு போயிடுறேங்க. இல்லை, நீங்கள் கூட்டத்தில் தனித்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தலைவனாக உருவாக முடியும். கூட்டத்திலிருந்து என்ன பண்ணோம், தனிச்சு தான் நிற்கணும். கேட்டுக்கு போகின்ற வாசல் ரொம்ப விசாலமானது, ஈஸியானது, எளிமையானது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப பிரகாசமா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப கஷ்டம். நீங்க எவ்வளவு ஏறினாலும் கீழே தள்ளி தள்ளி விட்டுரும். பாறைகள் இருக்கும், குன்றுகள் இருக்கும், முற்கள் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் என்ன பண்ணோம், நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப ஜீவனுக்கு ஏதுவான வழியை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். எண்ணிக்கை முக்கியம் அல்ல, செயல்தான் முக்கியம். இந்த உலகத்தை ஆண்டவர் சுவிசேஷத்தினாலே கட்டி எழுப்புவதற்கு 12 பேர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் போனா 3 பேர் தாங்க கூட.
3 பேர் தான் எப்பொழுதும் அவரோடு இருந்தவர்கள். இங்க ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோடு கூடவே போய் கொண்டிருப்பார்கள். ஆமாவா இல்லையா? அதுதாங்க இருக்குது. அப்ப நீங்க யாராவது சொல்ல முடியுமா, என் இயேசு எங்கே போனாலும் அவர் கூடவே நான் போவேன்? ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலை. அப்ப என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இவரை உபதேசர் அடுத்து என்ன சொல்லுவாரு, கண்டிப்பா கல்வாரி சிலுவையாண்ட போவியா, சிலுவையை தூக்கின்னு போவியான்னு கேள்வி கேட்டுருவாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் மரித்தும் வாழ வேண்டும், மரித்த பிறகும் வாழப்போகிறோம். ஆனா எங்க வாழ போறோன்றது தான் முக்கியம். இந்த உலகத்தில் நான் 100 வருஷம் வாழ்ந்தேன், 500 வருஷம் வாழ்ந்தேன், 2000 வருஷம் வாழ்ந்தேன், இதெல்லாம் இல்லை. நான் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாரோடு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது மிக மிக முக்கியம். இந்த உலகத்தின் ஆஸ்திகளாலும் இந்த உலக பொருட்களாலும் என்னுடைய வாழ்வை நான் மேம்படுத்தி கொண்டாலும், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்ப லாபமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்ப இயேசு எங்கெல்லாம் செல்லுகிறாரோ, ரொம்ப குழந்தைங்களாம் ரொம்ப அழகா பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டுங்க பாடுறாங்க? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன், நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன். அப்ப உங்களோடு கடவுளின் பாதையிலே நடக்கிறவர்கள் மிக சொற்பமா இருக்கலாம். ஒருவேளை நீங்க உபவாச கூட்டம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் தான் வராங்க, இது போய் நடத்தலாமா வானாவா அப்படின்னு ஒரு நாளும் யோசிக்காதீங்க. கடவுள் அங்கே இருக்கிறாரா என்பதை யோசியுங்கள். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதா என்பதை யோசியுங்கள். ஆல் நைட் பிரேயர் நடத்துறீங்க, ஐயா 4 பேர் தாங்க வராங்க, எங்கே 2-3 பேர் இயேசுவின் பேராலே கூடியிருக்கிறார்களோ அங்கே என்ன பண்றாரா, ஏசாமி இருக்கிறார். உங்கள் வாழ்வு மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்கும். உங்கள் வாழ்வு மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபட்டதா இருக்கும். எப்ப வேறுபட்டதா இருக்கும்? ஆட்டுக்குட்டியானவரை நீங்கள் எப்பொழுதும் பின்தொடர்கின்ற போது. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 to 11 வரைக்கும் என்ன மோடு, சர்ச் மோட்ல இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், உலக மோடுக்கு நாங்கள் மாறிடுவோம். என்ன மோடுக்கு போயிடுவோம், உலக மோடுக்கு நாங்கள் மாறிடுவோம். பேராயர் மகிமைபூஸ் அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுவார், ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் இந்த திருச்சபையிலிருந்து புறப்பட்டு இந்த உலகத்திற்கு உள்ளாய் நாங்கள் போகின்ற பொழுது நீர் எங்களோடு இரும் என்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். ஏன்னா இந்த திருச்சபை என்பது உலக பிரகாரமாக நம்முடைய பார்வையிலே இந்த பூமியிலே இருக்கலாம். ஆனால் இந்த திருச்சபை உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு சொந்தமான ஒரு இடம். நம் பார்வையிலே இது பூமியில இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா இது பூமிக்குரிய இந்த ஸ்தலம் அல்ல, இது பூமிக்குரிய சொந்தமான இடம் அல்ல. கடவுள் வாசம் பண்ணுகின்ற, நாம் தொழுது கொள்ளுகின்ற திருச்சபை என்பது அது கடவுளுக்கு சொந்தமானது. அப்ப கடவுளின் பாதத்திலிருந்து, கடவுளின் பிரசன்னத்திலிருந்து உலகத்திற்குள்ளாய் போகின்ற பொழுது, அப்ப இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்க இந்த உலகத்துக்குள்ள போகின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தையும் உங்களோடு அழைத்து செல்லுங்கள். அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்கிறது. மனிதன் பிறக்கும் முன்பதாகவும் இறந்த பிறகும் அவனுக்கு தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இறந்த பிறகும் தேவை இருக்குதா இல்லையாமா? நம்மளுக்கு அப்படியே விட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நல்ல காஸ்ட்லியாக நல்ல மார்பிளில் வச்சு என்ன பண்ணோம், தகன்னு என்ன பண்ணோம். ஆமாம், அதுக்கும் பொருளாதாரம் தேவை தான். எது தேவையாக இருந்தாலும் எது நன்மை என்பதை பற்றி கொண்டிருங்கள். சொற்பமாய் நாம் வாழ்ந்தாலும் நாம் மக்களுடைய மனங்களிலே வாழும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். மிஷினரிகள் யோசிச்சு பாருங்க, சீகன் பால்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க? அதெல்லாம் ஏங்க எங்களை கேட்குறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு கேட்காதீங்க. ஏசாமி மனிதனா இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? ஏதோ சொல்றாங்க, தெரில, 33 ஆண்டுகள் சொல்றாங்கல்ல. அநேகருடைய வாழ்வு யோசிச்சு பாருங்க, சாட்சி உள்ளதாய், மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறதாய், மற்றவர்களுக்கு ஜீவன் அளிக்கிறதாய் இருக்கிறது. நிறைய பேர் ஃப்ளைட்டில் போனாங்க, எல்லாம் போயிட்டாங்க அப்படியே. ஆனால் உங்களையும் என்னையும் கடவுள் இங்கே உயிரோடு வச்சுக்கிறாருன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ எதுக்காக நம்ம வாழறோம்? நான் என்ன பண்ண, மதியம் சர்ச்சு முடிச்சுட்டு போயிட்டு நல்ல கறி குழம்பு செய்யணும், அதுக்காக நான் வாழ்கிறேன்.
இல்லை. மற்றவர்களை விட என்ன பண்ணோம், பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணும், அதுக்கு தான் என்னுடைய வாழ்வின் நோக்கம். இதெல்லாம் தாண்டி ஆட்டுக்குட்டியானவரை என்னுடைய வாழ்வின் கடைசி வரை நான் பின்தொடர வேண்டும். ஏன்னா சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கின்ற பொழுது கபடில்லாதவர்களாக, கபடற்றவர்களாக, மாசில்லாதவர்களாக, கபடற்றவர்களாக, மனசுல என்ன நிறைய பேர் சொல்ல, இவர் கள்ளங்கப்படம் இல்லாதவருங்க சொல்றோமா இல்லையா? அப்ப கடவுள் நம்மளை பார்த்து சொல்லணுங்க, இவர் கள்ளங்கப்படம் இல்லாதவருங்க, அவர் அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அப்ப நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல நாம் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். எண்ணிக்கை முக்கியம் அல்ல, செயல்தான் முக்கியம். மூன்றாவது கடைசியா, பலியை அல்ல இரக்கமே முக்கியம். பலி அல்ல இரக்கமே முக்கியம். ரொம்ப அழகான ஒரு அற்புதங்க. எங்க மார்க்ல 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் ரொம்ப அழகான நிகழ்ச்சி. என்னதுங்க, சர்ச்சுக்கு போறாரு. யார்? உங்களை பாரு எங்களை போல தேவாலயத்துக்கு ஏசாமி போறார். போனா அங்க ஒருத்தன் ஒரு தேவையோடு வந்திருக்கிறான். சூமின கையுடைய ஒரு மனிதர் இருக்கிறார். மனிதன்றது வார்த்தையை விட்டுருங்க, மனிதர் என்று சொல்லுங்கள். இப்போ புதிய மொழிபெயர்ப்புல நிறைய மாத்திருக்கிறார். மனிதர், சூமின கையுடைய ஒரு மனிதர் இருக்கிறார். அவருக்கு ஒரு தேவை இருக்குது. இயேசுவானவர் என்ன பண்றாரு, கூப்பிட்டு நடுவில் நிறுத்துறார். வாப்பா, நீ தான் வா வா வா, இங்க வந்து நில்லு வா. ஓய்வு நாள்ல நல்லது செய்யலாமா செய்யக்கூடாதா? ஓய்வு நாள்ல நல்லது செய்யலாமா செய்யக்கூடாதா? 2 பேர் ஜெபம் பண்ணதுக்கு போனாங்கம்மா சர்ச்சுக்கு. எத்தனை பேர் போனாங்க? ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? நான் நிறைய காணிக்க போடுறேன், எனக்கு டைரக்டா என்ன பண்ணிட்டு பரலோகத்துக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஏற்றி விட்டுரு. நான் நிறைய என்ன பண்றேன், காணிக்க கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் எல்லா பிரேயர்லையும் என்ன பண்றேன், அட்டன் பண்றேன், ஆனா பின்னாடி எல்லார பத்தியும் பேசுறேன். அதனால என்ன பண்ணேன், எனக்கு பரலோகத்துல இடம் வேணும். பிரியமானவர்களே, இன்னொரு மனிதன் இருந்தான். ரொம்ப அழகா ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப அழகா ஜெபம் பண்ணான். ஏசாமி எப்படி வேல்யூ பண்றாரு பாருங்களேன். உங்களுடைய இருதயத்தை கடவுள் பார்க்கிறார். என்னுடைய இருதயத்தை கடவுள் பார்க்கிறார். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளோ சின்னவனா இருந்தாலும் என்ன பண்றாரு, நம் இருதயத்தை காண்கின்ற கடவுள். ரொம்ப அழகா சொல்றாரு, ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கறதுக்கு கூட எனக்கு மனசு வரல, இந்த சர்ச்சு கோபுரத்தை பார்க்கறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. இந்த பாவி மேல கொஞ்சம் என்ன ஆயிருங்க, கிருபையாயிரும், இரக்கமாயிருங்க. என் மேல உங்களுடைய கடைக்கன் பார்வை என் மேல பட்டா போதும் சாமி, நான் என்ன பண்ண உலகத்தையே ஜெயிச்சு வந்துடுவேன். முடியவும் முடியாதா? ஏசாமி நம்மளை பார்த்தா போதுங்க, பார்த்தா போதும், நம்ம வாழ்க்கை மாறும். ரொம்ப அழகாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நான் ஏசாமி ஏற்றுக்கல, ஏசாமி தான் என்னை தேர்ந்தெடுத்தாரு, ஏசாமி தான் என் கை பிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா என்னை சுற்றி வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாமே இயேசுவை அறியாதவர்கள். எங்கள் குடும்பத்தின் உறவுகள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறவர்கள், இன்றைக்கும் இருக்கிறவர்கள். எல்லாரும் ஒரு கோயிலுங்கள என்ன பண்றாங்க, சொந்தமாக கட்டி வச்சுக்கிறாங்க அவங்க நிலத்துல. வித்தியாசமான கலாச்சாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனா கடவுள் அப்படியே எங்க குடும்பத்தை மட்டும் தனியா தூக்கின்னு வந்தாருங்க. அப்ப கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நான் இயேசுவை தேர்ந்தெடுக்கல, அவர் தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னுடைய வாழ்வை முன்குறித்திருக்கிறார். அவருக்காக நான் என்ன பண்ணோம், என் வாழ்நாளெல்லாம் நான் ஓடணும். ஏன் ஓடணும்? என் வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும், என் வாழ்க்கை எப்பயோ அழிஞ்சு போயிருக்கும், என்னுடைய வாழ்வு எப்பொழுதோ நிர்மூலமாகி இருக்கும். ஆனாலும் எனக்கும் ஜீவன் கொடுத்து எனக்கும் வாழ்வளித்து என்னையும் உங்க முன்னாடி நிற்க வச்சுக்கிறாருன்னா, அப்ப என்னுடைய வாழ்விலே கடவுளுக்காக நான் செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது. ஒருத்தர் ஓட்டப்பந்தயம் போனாங்க, ஒரு அழகான வாலிபன் ஓட்டப்பந்தயம் ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல அவனை செலக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒலிம்பிக்கு அனுப்புறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இந்த ஓட்டப்பந்தயம் ஒலிம்பிக்லாம் தெரியாது. ஓட்டப்பந்தயம்னா ஏதோ ஓடுறது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இந்த வாலிபன் டெய்லி அந்த ஊரை சுற்றி ஓடுறான், பயிற்சி எடுக்கிறான், எல்லாமே பண்ணுறான். அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த வழி அனுப்பி வைக்கிறாங்க, நீ ஒலிம்பிக்கு போகிற ஊர்லேருந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க.
அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவனை வழி அனுப்பும்போது வராங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு. தம்பி, நீ ஓட்டப்பந்தயம் ஓடும்போது என்ன பண்ண, இந்த வாட்டர் பாட்டிலை கையிலே வச்சுக்கோ, அப்பப்போ தாகம் எடுக்கும், என்ன பண்ணு, தண்ணி குடி. இன்னொருத்தர் வர்றாரு, தம்பி என்ன பண்ண, இந்த பையை வச்சுக்கோ, இந்த பையில் என்ன வச்சுருக்கிறேன், சாப்பாடு வச்சுக்கிறேன், இந்த பை என்ன பண்ணோம், சாப்பாடு மாட்டிக்கோ, என்ன பண்ணு, அப்பப்போ பசிக்கும் வழியில், என்ன பண்ண, சாப்பிட்னே ஓடு. இன்னொருத்தர் வர்றாரு, ஒரு நல்ல மரத்தில் ஆன அழகான ஒரு சேர் கொண்டு வர்றாரு. தம்பி, நீ ஓடும்போது டயர்டாயிடும், என்ன பண்ணோம், அப்பப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னொருத்தர் வர்றாரு, நீ ஓடும்போது செருப்பு என்ன ஆகிடும், தேஞ்சு பழசாயிடும், அதனால் என்ன பண்ண, இந்த புது செருப்பை நீ கையிலேயே எடுத்துன்னு போ. இப்படி அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பழம் அது எதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த வாலிபு நாள் அதை வச்சுன்னு ஓட முடியுமா? நாம் கூட நிறைய நேரங்களில் அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறோம், நம்ம எதுக்காக ஓடணுமோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு எல்லா சுமைகளையும் தூக்கி மேலே வச்சுன்னு என்ன பண்ண முடியல, கட்சியில் அவரை பார்த்து சொல்லுவோம், என்னென்ன என்னால் நவரவே முடியல, இதுக்கெல்லாம் காரணம் யார், நீங்கள் தான் அப்படின்னு சூப்பராக கை காட்டுறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு போதும் என்கின்ற மனம் இருந்தால் கடவுள் வாரி கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் கொடுக்க விரும்பினால் கொடுக்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும்ல. அது உங்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாளந்துகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுளுடைய நாம மகிமைக்காக கொடுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பணம் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இங்கே பலியை அல்ல இரக்கத்தை கடவுள் விரும்புகிறார். இந்த மனிதன் சுகவீனமாயிருப்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. ஓய்வு நாளில் நான் போய் சுகம் பண்ணட்டுமா பண்ண வேணான்னா என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வாய் அடிச்சிட்டாங்க, ஆஃப் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். இயேசுவானவர் ரொம்ப அழகாக போய் சொல்கிறாருங்க, என்ன பண்ணுப்பா, கையை நீட்டுப்பா, என்ன ஆயிடுச்சு, 2 கையும் சுகம் கிடைச்சிச்சுங்க. நீங்கள் இயேசுவை நம்பி வந்தால், உண்மையாய் அவரை நம்பி வந்தால், நீங்கள் ஒருவேளை மனிதர்களை பார்க்காமல் இயேசுவை நம்பி வந்தால், மனித முகங்களை திருச்சபையில் தேடாமல் கிறிஸ்துவின் முகத்தை நீங்கள் தேடி வந்தால், கிறிஸ்து அங்கே உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. எங்கே வேணாலும் சரி, இந்த உலகத்தில் எங்கே வேணால் நீங்கள் போங்க, எங்கே வேணால் போங்க, ஆனால் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்கள் தாய் திருச்சபையை நீங்கள் ஒரு நாளும் விட்டு விலகாமல் இருங்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் தாய்க்கு பிள்ளை தான். அதை யாராவது மாற்ற முடியுமாம்மா? எங்கள் அம்மா பேர் யாருன்னா மாற்றிடுவீங்களா? மாற்ற முடியாதுல்ல. ரொம்ப அழகாக ஒருத்தர் போய் கேட்குறாரு, வயசான காலத்தில் ஏசாமிகிட்ட போய் பேசுகிறாருமா, நான் மறுபடியும் பிறக்கணுமா, நான் போய் எப்படி என் தாய் வயிற்றில் போய் பிறகுறது? யார்? நிக்கோதேமு கேட்குறாரு. அப்படி இல்லை, ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அவனுக்கு இடமே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறீர்களா? பலியை அல்ல இரக்கத்தை கடவுள் விரும்புகிறார். உன்னிடத்தில் இருக்கிற சிறியவனை, உன்னிடத்தில் சுற்றி இருக்கிற சிறியவனை நீ நேசிக்கவில்லை என்று சொன்னால், அவனை படைத்த கடவுளை நீ எப்படி நேசிக்க முடியும்? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பெரிய ஊரில் இருக்கிற அதிகாரியை நேசிக்கிறோம், ஆனால் அவனுடைய மகனை நம்ம வெறுத்தோன்னா என்ன பண்ணுவார்? அவரு என்ன சொல்வார்? நீ போய் தான் சொல்கிற. அப்போ இந்த உலகத்தில் உங்களைப் போல என்னைப் போல படைக்கப்பட்ட சக மனிதர்களை நேசியுங்கள். அவ்வளோ தூரம்லாம் போகாதீங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்களை நேசிங்க. அது ரொம்ப கஷ்டம் ஐயா, அடிக்கடி சண்டை வருது, நான் எப்படி போய் நான் நேசிக்கிறது? சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையாவது நேசிங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தூங்கி ஏஞ்சி அந்த முகத்தை பார்த்தாலே என்ன ஆகுது? கோவம் தான் வருது. நான் கேட்குறேன், புடவை வாங்கி கொடுன்னு வாங்கியே கொடுக்க மாட்டுறாரு. என்ன பண்ணுறாரு? அவர் இஷ்டத்துக்கும் பண்ணுறாரு. உங்கள் குடும்பத்திலே இருக்கிற உங்கள் பிள்ளைகளை நேசியுங்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனாலும், கீழ்ப்படிந்திருந்தாலும், உங்களை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும், உங்களுடைய அன்பை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். அன்பு ஒருபோதும் அழியாது. 3 விஷயம் இந்த உலகத்தில் நிலைச்சு நிற்பாங்க. என்னன்னு தான் நிற்குமா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அன்பு ஒரு காலம் ரொம்ப அழகான இல்லை. 2 கொரிந்தியர் எத்தனை கொரிந்தியருமா எழுதிக்கிறேன்? 3 கொரிந்தியரா? 1 பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்க. 1 கொரிந்தியர் 15
ஓ 13, 1 கொரிந்தியர் 13ல் அந்த கடைசி வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்களேன், நம்ம நிறைவு செய்யலாம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏனென்று சொன்னால் பிதாவாகிய கடவுள் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்ததினாலே, நேசித்ததினாலே நீங்களும் நானும் இந்த மனுக்குலமும் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தன் சொந்த ஒரே மகனை கிருபாதார பலியாக மீட்கும் பொருளாக அவர் இங்கே அனுப்பினார். வாசிங்கம்மா. இப்பொழுது விசுவாசம் எனக்கு விசுவாசம் இருக்குதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இயேசு விசுவாசிக்கிறேங்க, நான் சர்ச்சுக்கு போறேங்க, நான் ஜெபம் பண்றேங்க, அது போதுங்க. அடுத்தது என்ன வருது வார்த்தை? நம்பிக்கை. நான் இயேசுவை நம்புறேன், அதே மாதிரி எல்லாரையும் நம்புறேன். ஏசாமியும் நம்புவேன், என்ன பண்ணுவேன், எல்லாரையும் நம்புவேன். எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் அடுத்து இன்னொன்று இருக்குதுங்க, அன்பு. அன்பு வாசிங்க மாதர். இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. நான் விசுவாசியா இருக்கிறேன், நம்பிக்கை உடையவனா இருக்கிறேன், கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவனா இருக்கிறேன். ஆனால் என்னுடைய செயல் எங்கே வெளிப்படும் என்று சொன்னால், என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் எங்கே வடிவம் பெறும் என்று சொன்னால், எங்கே அது உருவம் பெறும் என்று சொன்னால், எங்கே அது செயலில் காட்டப்படும் என்று சொன்னால், அரிசியும் இருக்குது, பருப்பு இருக்குது, எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் இருக்குது. ஆனால் அது அப்படியே சாப்பிட முடியாதுல்ல. அப்போ அது எங்கே உருவம் பெறுகிறது, எங்கே பயன்படுகிறது என்று சொன்னால் அன்பு இருக்கின்ற பொழுது தான். அதை சமைச்சு சாப்பிடும்போது தான் என்ன பண்ணுறோம், ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எங்கே உயிர் வடிவம் பெறுகிறது என்று சொன்னால் அது அன்பாலே என்னது உயிர் வடிவம் பெறுகிறது. அதான் சொல்கிறோம், வார்த்தையாகிய கடவுள் என்ன பண்ணாரு, மனித அவதாரம் எடுத்து நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். அவர் அன்பே வடிவானவர். அன்புக்கு முழுமையான வடிவு யாரு? இயேசு கிறிஸ்து தான். தன் மீது கல் எறிந்தவர்களையும் அவர் நேசித்துக் கொண்டே இருந்தார். தன்னை கொலை செய்ய நினைத்தவர்களையும் அவர் நேசித்துக் கொண்டிருந்தார். தன்னை ஈட்டியால் குத்தின மனிதனையும் அவர் நேசித்தார். தன்னை சிலுவையிலே அறைந்த போதும் அவனை நேசித்தார். அப்பேற்பட்ட அன்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் மீது அம்புகளை எய்தாலும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் மீது அம்புகளை எய்து கொண்டே இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஸ்தேவானை போல நீங்கள் மாறினால் நாம் வழிபடுகிற வழிபாடு உண்மை உள்ளதாய் இருக்கும். நாம் வழிபடுகிற இந்த வழிபாடு அர்த்தம் உள்ளதாய் இருக்கும். இந்த உலகத்தில் என்னை நேசிக்காதவர்களை பற்றி எனக்கு என்ன இல்லை, அக்கறையே இல்லை, கவலை இல்லை. ஆனால் நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரையும் நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். ஏன்னு சொன்னால் நான் யாருனே தெரியாத, என்னை அறியாத ஒருத்தர் என்னை தேடி வந்தார். தன் சொந்த மகனை எனக்கு அனுப்புனார். அவர் என்ன பண்ணார், என்னை மீட்டு கொண்டார். ஆனால் நான் இன்னைக்கு சாதாரணமாக கிராமத்தில் இருந்ததுன்னா ஒரு சாதாரண என்ன பண்ணியிருப்பேன், விவசாயம் பண்ணியிருந்திருப்பேன். என்ன பண்ணியிருப்போம், அதோட பண்ணியிருப்பேன்னு தெரியாது, எங்கே சும்மா சுற்றி இருந்திருப்போம். ஆனால் இயேசு என்னை நேசித்ததுனால யாருமே எங்கள் ஊரில் படிக்க முடியாத 5-6 டிகிரி படிச்சிருக்கிறேன். இது யாரால் முடியும்? ஏசாமியெல்லாம் முடியும், என்னால் முடியாது. இந்த உலகத்தில் இயேசுவை நம்பி வந்த ஒருவரையும் கடவுள் தள்ளி விட்டதே இல்லை. நீங்கள் இயேசுவை நம்பி ஒரு வேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே என் கண்ணீர் யாருக்கும் தெரில, என் கஷ்டம் யாருக்குமே தெரில, என் கடன் பிரச்சனை யாருக்குமே தெரில. ஆனால் எலியா குறை சொல்லவே இல்லைங்க. அவன் என்ன பண்ணுறான், இயேசுவின் கரத்தை, கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே தான் இருக்கிறான். கர்த்தர் அவனுக்காக செயல்படுகிறார். கர்த்தர் அவனுக்காக வாய்ப்புகளை, வழிகளை உருவாக்குகிறார். காகத்தின் மூலமாக உணவு கொடுக்க முடியுதுன்னு சொன்னா, அப்ப உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் அவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை காட்டிலும் நீங்கள் மேலானவர்கள். அவைகளை காட்டி ரொம்ப டிசைனாக ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்க, அதை காட்டிலும் அழகழகாக என்ன பண்ணுறீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, அதை காட்டிலும் அழகழகாக பவுடர் அடிக்கிறீங்களே. அப்போ கடவுள் உங்களை சிறப்பாக தானே வச்சிருக்கிறாரு. ஆனால் 2 மணி நேரம் கடவுளுக்காக கொடுக்குறீங்களா? ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட மிக மேலான இடத்தில் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா வசதி வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். மேலான உடைகளை, ரொம்ப பிராண்டடான ட்ரெஸ்ஸை நம்ம அணிகிறோம், ரொம்ப பிராண்டடாக சாப்பிட்றோம். இப்போ சாப்பாட்டுக்கு பிராண்ட் வந்துடுச்சு. அப்போ எல்லாவற்றிலும் மேலானவை உணவுகளையும் உடைகளையும் இருப்பிடங்களையும் பெற்றிருக்கிற நான் என்னை போல மற்றவனை நேசிக்கிறேனா? எனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேனே, அப்போ என்னை சுற்றி இருக்கிறவனுக்காக நான் ஜெபிக்கிறேனா? அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். ஏசாமி கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வழிபடுகிற பொழுது, நான் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்தை நீ கேட்கணும் சுவாமி. ஏன் தெரியுமா? நான் என்னை போல மற்றவர்களை நேசிக்கிறேன்.
நான் என்ன போல என் கூட பிறந்த தங்கச்சியை நான் நேசிக்கிறேன், அக்காவை நான் நேசிக்கிறேன், என் தம்பியை நான் நேசிக்கிறேன், என் அண்ணனை நான் நேசிக்கிறேன், அது போல என்னை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுவார்? செயல்படுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இப்பொழுதுமாய் சுவாமி, நாங்கள் வழிபடுகிற ஸ்தலங்களில் நீர் எங்களோடு இருக்கிறீர், திருச்சபையிலே நீர் வாசம் பண்ணுகிறீர். ஆனால் எங்கள் சின்ன இருதயத்திலே நீர் தட்டிக்கொண்டே இருக்கிறீர் சுவாமி. அதை காட்டிலும் எங்கள் இருதயங்களில் வாசம் பண்ண நீர் விரும்புகிறீர். இதோ வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொன்ன கடவுளே, நீர் வாரும், எங்கள் உள்ளத்தில் தங்கியிரும். நீர் வாரும், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னீரே சாமி. நாங்கள் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்து வாழ, உயர்ந்து நிற்க, ஒரு படி நாங்கள் மேலே எழும்பி நிற்க நீர் கிருபை தாரும் சாமி. ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள், யாக்கோபோடு இருந்து அநேக ஆசீர்வாதங்களை, ஈசாக்கோடு இருந்து ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் நீ தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்க. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் சாமி. எந்த ஒரு வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, நன்றியறிதலோடு இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிற தேவன் அவருடைய கண்ணீரை மாற்றும் சாமி. கவலைகளை மாற்றுங்க, எதிர்கால தேவைகளை நீர் சந்திங்க சுவாமி. அவருடைய கண்ணீரை காண்கின்ற தேவன், ஆகாரினுடைய கண்ணீரை கண்ட கடவுள், இன்றைக்கும் அந்த நீரூற்றை சாட்சியாய் வைத்திருக்கிறீரே சுவாமி. எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் சிந்துகின்ற கண்ணீரை நீர் மாற்றி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.